வார்த்தையிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த வசனங்களில் நாம் எடுத்து அந்த நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயன்படுத்த பிரயாசப்பட ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால கூட எபேசியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனிக்க, நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுது. அப்ப போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். கவனிக்க, உபத்திரவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமாக்கிற விஷயம். அந்த உபத்திரவத்தின் மத்தியில கடந்து வரும்போது நம் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கணும். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. அப்போ அது போலதான் போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிறைய உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த போராட்டத்தை என்னன்னு பாருங்க, நிறைய ஜெபிப்பாங்க, ஆசீர்வாதம் இல்லாம இருப்பாங்க. அப்ப ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நான் சொந்தம் இல்லை, நானே உடவாய் கத்தரை தேடுகிறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு போராடி நீங்கள் என்ன பண்ண ஜெயிக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். இன்றைக்கு என்ன பண்ணல தெரியல, என்ன தெரியல, ஏன் அப்படி கிடக்குன்னு தெரியல, என் வாழ்க்கை மாத்திரடி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பித்து அது கூட என்ன கொண்டு போறோம்னு சொன்னா அவிசுவாசமான வார்த்தையில பேச ஆரம்பிச்சு. நாம் போராட வேண்டும். உண்மையா ஒருத்தன் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கான், ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சிருக்கான், அவன் வேலை நிரந்தரமாகனா அவன் போராடுவான். அவன் போராடி என்ன பண்ணுவான், அந்த போராட்டத்தை என்ன பண்ண மற்றவர்கள் தெரியப்படுத்தி அந்த கம்பெனியை ஸ்ட்ரைக் பண்ணி என்னன்னா எனக்கு நிரந்தர ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நான் இத்தனை வருடம் கஷ்டப்பட்டேன். அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில ஆசீர்வாதங்கள் குறைவு உண்டாகுமானால் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்தாங்க, திருமணம் பண்ண பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஒரு போராட்டம் இருக்கு. நாங்கள் இவ்வளவா சிறு வயதுல இருந்து கத்தரை தேடி இருக்கிறோம், கத்தரோடு பழகிருக்கிறோம், ஏன் எங்க வாழ்க்கையில இப்படி இருக்கு, அந்த கருப்பையில ஏன் ஒரு அற்புதம் நடக்க மாட்டேது, ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நீங்கள் என்ன பண்ண போராட வேண்டும். நீங்க என்ன பண்றது தெரியல, என்ன பண்ணலாம், அந்த டாக்டர்கிட்ட போகலாம், இங்க போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம். அந்த போராட்டத்தை நீங்கள் போராடதை விட்டு யார்கிட்டயும் கொண்டு போய் என்ன பண்றீங்க, போராட்டத்தை பண்ணுங்க, எங்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்கள் பண்ண வேண்டும், நீங்கள் தான் போராட வேண்டும், நீங்கள் தான் இந்த போராட்டத்துக்கு என்ன பண்ணும், ஒரு காரியங்களை தொடர்ச்சியா என்ன பண்ணும், முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யும் போது எப்படி நம்ம முயற்சி செய்யலாம், கீழே இருக்க 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். கவனிங்க, தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்க வேண்டுமா, நீங்கள் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் பண்ணக்கூடியவர்களாய் மாறணும். போராடக்கூடிய மனிதர்கள் தீங்கு நாளில் எதிர்க்க வேண்டும். அப்ப தீங்கு நாளில் ஒரு மனிதன் எதிர்க்கவில்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ என்ன பண்ணணும், தீங்கு நாள், என் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிற நாள், பிரச்சனையோடு வாழ்கிற நாள், நான் என்ன பண்ணும், அதை எதிர்க்கக்கூடியவனாய் மாற வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரே போராட்டமா இருக்குங்க, இந்த பையனோட இந்த பொண்ணோட ஒரே போராட்டமா இருக்குங்க. ஒரு சிலர் தொல்லை என்று சொல்லுவார், ஒரு சிலர் போராட்டம் என்று சொல்லுவார். ஏன்னா அது அவங்க வாழ்க்கையில நிரந்தரமா எப்போ பாரு இவன் கூட இதே போராட்டமா போயிடுச்சு, காலில இருந்து இதே தான் பண்றாங்க. அப்ப போராட்டம் ஒன்று இருக்குது என்று சொன்னால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், தீங்கு நாள், உன்னை துக்கப்படுத்த நாள், உன்னை வேதனைப்படுத்த நாள் என்று அறிந்து கொண்டால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவ வார்த்தையோடு போயிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் என்ன பண்றது, நிறைய பேர் அப்படி செய்வதில்லை, அப்படி நடப்பதில்லை, அப்படி வாழ்வதில்லை. இன்னைக்கு வாழ்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன பண்ண நமக்கு யுத்தம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு யுத்தம் என்ன பண்ண, அப்படியாப்பட்ட யுத்தம் இல்லை. நமக்கு எப்படியாப்பட்ட யுத்தத்தை வச்சிருக்காங்க, அங்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தேவனுடைய வசனங்களை கொண்டு நான் யுத்தம் செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன பண்ண யுத்தம் செய்யணும். இன்னைக்கு அநேகர் பாருங்க எப்படியாப்பட்ட யுத்தத்தை பண்றாங்க, எப்படியாப்பட்ட காரியங்கள் செய்யணும், மனிதனுடைய போதனைகள், மனிதனுடைய கற்பனையான காரியங்களை அதை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லி, அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத ஒரு வார்த்தைகள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். மத்திய புத்தகத்தை பத்தி 15 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இப்போ இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்குதான், தங்க வாயினால என்ன பண்றாங்க, என்கிட்ட சேர்றாங்க.
என்கிட்ட வராங்க. வந்தவங்களுடைய இருதயம் எங்க இருக்கு? தூரமா இருக்கிறதா. இவங்க பண்ற ஒரு ஆராதனை என்ன? ஏன் இப்படியாப்பட்ட ஆராதனை? இவங்க ஆராதனை சரியில்லாம போச்சு. ஏன் இவங்க தேவனுக்கு தூரமா இருக்கிறாங்க? ஏன் இவங்களால சரியான விஷயத்தை கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, கீழே இருக்கிற 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, கவனிங்க, மனுஷன் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு உபதேசமாய் பேசப்பட்டு, இன்னைக்கு பாருங்க ஃபாரின்ல இப்படி பேசுறாங்க, இவர் இப்படி சொல்லி இருக்கிறாருங்க, நம்ம முன்னோர்களாக இப்ப இருக்கிற ஒரு சில ஊழியக்காரர்களை முன்னிட்டு காமிச்சு இவங்க இப்படி பேசியிருக்காங்க, இவங்க இப்படி பேசியிருக்காங்க. எங்க அவங்க பேசின காரியங்களை நான் கேட்க வரலங்க, என் தேவன் பேசியிருக்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கேன். அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து வைத்து நீங்கள் பிரசங்கத்தை கவனிச்சுங்களா, அப்படியாப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் ஜபத்தில் நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நாம் இன்றைக்கு என்ன பண்றோம்? அநேக விதமான புஸ்தகங்களை வாசி, அந்த பரிசுத்தவான், இந்த பரிசுத்தவான், இவரு அவரு எல்லாம் பரிசுத்தவான் தாங்க. அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் அவளுக்கு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு போராட்டத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது. கவனிங்க, ஒரு சிலர் பாருங்க, அவங்க வீட்டுல ஒருத்தர் தான் இருப்பாங்க, அவங்க அப்பா கிட்ட ஒரு போராட்டம் பண்ணிருங்க பிள்ளைங்க. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பெரிய டீமா இருக்கும், பெரிய குடும்பமா இருக்கும், அங்க 10 பேருக்கு நடுவில் ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் கொடுக்கப்படுது. நாம் இன்றைக்கு எந்த போராட்டத்தை போராடி கொண்டிருக்கோம்? எப்படியாப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது? எந்த போராட்டத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும்? யோசிச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் மிகுதியாய் காணப்படும். யோபினுடைய வாழ்க்கையில நீங்கள் குறித்து பார்க்கும்போது யோபுக்கு அப்படியாப்பட்ட ஒரு போராட்டம் வருது. அந்த போராட்டத்துக்கு மத்தியில பாத்தீங்க அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அதுல 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, யோபு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாக இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. இப்ப போராட்டத்துக்கு மேல போராட்டம் எனக்கு அதிகரிக்குது. உங்களுடைய சாட்சி என்ன பண்றீங்க? எனக்கு ரெட்டிக்க பண்ணிருக்கீங்க. நான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை நான் சந்தித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் குறைவா தான் மாறுது. என்னோட கூட வருகிற நண்பர்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் இப்படி குறைவா பேசுறாங்க, நீ இப்படி நடந்த, நீ இப்படி செஞ்சு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோபினுடைய வாழ்க்கையில என்ன நடந்துன்னா, பரிசுத்தவானாய், ஒரு பக்தி உள்ளவனாய், ஒரு நீதி உள்ளவனாய் வாழுகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்போது ஒரு குறைவு ஏற்பட்டது. இந்த குறைவின் மத்தியிலே அவர் போராடக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினார். அவர் போராடுகிறார், போராடி ஜெயிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எப்படி போராடி கொண்டிருக்க? உங்கள் வாழ்க்கையில உண்டாகக்கூடிய குறைவுகளை நீங்கள் எப்படி ஜெயிக்க போறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு தோற்று போன ஒரு நிலைமையில இருக்கீங்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கீங்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எப்படியாப்பட்ட போராட்டுங்க? இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபிக்கக்கூடிய மனிதனாய் மாற வேண்டும். நான் ஜெபித்து ஒரு அற்புதங்களை பார்க்க போகிறேன், நான் ஜெபித்து தேவனுடைய நன்மைகளை பார்க்க, நான் ஜெபித்து ஒரு விடுதலை பார்க்க போகிறேன் என்று நீங்கள் விடுதலை பார்க்கும்படிக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படி இல்லாமல், அப்படி வாழாமல், அப்படி நடக்காமல் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாறுவதற்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவளாய் நாம் என்ன பண்ண தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். அப்ப வசனம் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தேவ வார்த்தை இல்லாமல் நான் நிற்கிறேன், பெஸ்ட். அப்ப தேவ பிள்ளைகள் என்ன பண்ண, தேவ வசனங்களை கொண்டு நீ போய் அங்க உட்கார்ந்து ஜெபிக்க கூடிய மாறும்போது உன்னுடைய போராட்டம் அது வெற்றி பெற்றதாய் மாறும். இன்றைக்கு அநேகர் பாருங்க அநேக விதமான போராட்டங்களை பண்ணுறாங்க. ஆனா போராடக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும், எங்க நின்று போராடினா நான் ஜெயத்தை பார்க்க முடியும், எங்க நின்று போராடினால் என் வாழ்க்கையில ஒரு வெற்றியை நான் பார்க்க முடியும் சொல்லிட்டு அவர்கள் குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு அங்க போராடுவாங்க. இப்ப தண்ணி வரல ஊருக்குள்ள, உடனே பாருங்க மெயின் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. மெயின் ரோட்ல என்ன பண்ணாங்க, போற வர வண்டியெல்லாம் நிறுத்திட்டு ஒரு போராட்டத்தை தெரிவிப்பாங்க. அந்த போராட்டம் உடனே பாருங்க அந்த டிராபிக்கா மாறும். ஜனங்க அப்படி அங்க வேதனைப்படும் போது போலீஸ் வந்து நிற்பார்கள், அங்க இருக்கிற அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்றேமா, 2 நாள்ல 1 நாள்ல தண்ணி வந்துடும், நீங்க கலைந்து போங்கன்னு சொல்லிட்டு உடனே கலைப்பார்கள். மறுநாள் தண்ணி வந்துடும். இப்ப அந்த போராட்டத்தை எங்க அறிவிச்சாங்க பாத்தீங்களா? அந்த போராட்டத்தை அந்த குழாக்கிட்டே அறிவிச்சு அந்த குழாக்கிட்டே நின்று அவர்கள் அவங்க தெருவிலேயே நின்றுந்தாங்கன்னா அவங்களுக்கு போலீஸும் வந்திருக்க, அதிகாரம் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க பாருங்க தெரிவிக்கக்கூடிய இடம். நாம் இன்றைக்கு போராட்டத்தை அம்மா கிட்ட, அப்பா கிட்ட,
நமக்கு வேண்டியவங்க கிட்ட போயிட்டு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாங்க. அவருடைய சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, உங்களுடைய உதவியை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய உதவினால் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்ய. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு, கவனிங்க, வான மண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நிற்கக்கூடியவராய் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆதியாகமம் புத்தகத்துல 32:28 வாசிக்கும்போது பாருங்க, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த மனிதன் யாக்கோபு பாருங்க, தேவனோடும் மனிதனோடும் போராடக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்க யாரோடு போராடுறீங்க? மனுஷங்கிட்ட போராடுறீங்க, அவனையும் மேற்கொள்ள முடியல. தேவனிடத்துல போயிட்டு அப்படின்னா அங்கேயும் ஜெயத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்காக ஜபித்து ஜபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு கவனி விட்டுருவோம். இல்லைங்க, நீங்க ஒரு காரியங்களை விரும்புறீங்கன்னு சொன்னா அந்த விருப்பத்தை உண்டு பண்ணுவதே தேவன் தான். அந்த விருப்பத்தை உனக்கு கொடுப்பதே தேவன் தான். அப்படியாப்பட்ட ஒரு தேவன் உனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்து அவர் சும்மா விட மாட்டாரு. அதை நீ எப்படி கேட்கிறாய், எந்த விதமாய் கேட்கிறாய்? கவனிங்க, இன்னைக்கு அநேகர் பாருங்க, திருமணம் வாழ்க்கையில பாருங்க, அவ்வளோ முயற்சி எடுத்து திருமணம் பண்ணின ஒரு வாழ்க்கையில அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை. உடனே பாருங்க போராடி ஆண்டோடைய சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையுடைய மாற்றி நான் என்ன பண்ண விட, எனக்கு கற்றுத்தாங்கப்பா, என் பேச்சு செல்ல, என்னோட அடிகள் செல்ல, நான் இப்படி காணப்படுறேன், எனக்கு உதவி செய்யணும்னு சொன்ன அந்த பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். இணைக்கப்பட்டவனா நீ மாறலாம், ஒரு வெற்றி சொல்றனாய் காணப்படலாம். ஒரு குழந்தை இல்லை, 10 வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பெருமையா பேச விட, அந்த 10 வருட காலங்கள் எவ்வளவு வேதனை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல போய் போராட கற்றுக்கணும். டாக்டர் இடத்துல போய் பணங்களை செலவழிக்காது. டாக்டர் கிட்ட போயிட்டு சும்மா பணங்களை செலவழிக்காது. அதை தேவ சமூகத்துல போடு, தேவனுடைய பாத்துல வை, தேவனுக்கு உகந்த காரியங்களை செய். ஒரு சுவிசேஷ மீட்டிங் அருவி, கவனிங்க, தேவனோடு கூட இணைந்து கொள். ஆண்டவர் உனக்கு தயவு செய்வார், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இங்க ஒரு மனிதன் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போது, காலையில வரப்போறான், மேற்கொள்ள போறான், இறந்து போயிடுவேன், நான் இல்லாம போயிடுவேன் என்று அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் போய் தேவ சமூகத்துக்கு போனார், ஜபிக்கிறார். ஜபித்தது மாத்திரம் இல்ல, அவர் பாருங்க, அவர் ஜெயம் பெற்றவராய் மாறினார். மனிதனோடு மாத்திரம் இல்ல, அன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாத போது ஏசா கிட்ட போராடி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது ஆசீர்வாதம் குறைந்த போது தேவனிடத்துல போராடி தேவனிடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லிட்டு இந்த மனிதன் போராடி ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நாம் அப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல நெருங்க கற்றணும். அந்த பழக்கம் இருக்க வேண்டும். தேவன் தான் என்னை உண்டு பண்ணினா, தேவன் தான் என்னை உருவாக்கினா, தேவன் தான் என்னை ரட்சித்தா, அவருடைய பிள்ளையா மாற்றி, அவர்கிட்ட தாங்க நான் போய் நிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் நீங்க அமர வேண்டும். அங்கே பாருங்க, ராகேலை பார்க்கும்போது லேயாள் பாருங்க, திருமணம் பண்ணி விட்டால் தன் சகோதரியோடு போராடி மீட்டு கொண்டார். தன் சகோதரோடு போராடி கணவனை மீட்டு கொண்டார். திரும்பவும் பிள்ளை இல்லாதவள் பிள்ளையை பெற்றெடுக்கிறார், போராடுகிறார். சும்மா இல்லைங்க, ஒருவர் போராடும் போதுதான் ஒரு காரியங்களை ஜெயம் பெற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஒண்ணுமே செய்யாம எல்லாம் கிடைச்சுன்னு பாருங்க. அது எல்லா நேரம் கிடைக்காதுமா. உனக்கு தேவையான நேரம் ஒன்று, அதை நீ போராடித்தான் பெற்றணும். நீ ஒவ்வொன்றையும் ஜெபம் பண்ணி ஜெயத்துக்குரியவளாய் மாற வேண்டும். தேவன் நம்மளை அப்படி வழிநடத்த வல்லவரா இருக்கா. தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கா. இன்னைக்கு பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். எப்படியாப்பட்ட போராட்டத்தை போராடிக்காருங்க. அவர் மக்கதுனியா போகும்போது சொல்றாரு, மிகுந்த உபத்திற்கு மத்தியில, போராட்டத்துக்கு மத்தியில தான் நான் இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படி செய்தவர், அப்படி வாழ்ந்தவர். இங்கே பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:7 எல்லாம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவியத்துல போராடின ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். உபத்திரவத்துக்கு நடுவில் நீங்க போராடி ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கணும். துன்பத்துக்கு நடுவில் போராடி ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கணும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரணம் செய்வார். பாருங்க, அப்படி ஜெயித்தவரை பார்த்து சொல்ற, ஜீவகிரீடம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல்ல ஜீவகிரீடத்தை வைத்துக் கொள்றான், ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்றான். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கா, பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாள்ல கூட யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில போராட்டமா பிரச்சனைன்றாங்க, அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஜபித்து துதித்து தேவனை மயம்படுத்தி அந்த பிரச்சனைகள் எழும்பி வருவதற்கான ஒரு வார்த்தையாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரே போராட்டத்துக்கு நடுவில் ஜெயம் பெற்றவர்களாய் மாறட்டும்.
யாக்கோபு மனிதனோடு மாத்திரமில்ல தேவனோடும் போராடி ஜெயித்தவராக. வான மண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை ஜனங்கள் மேற்கொண்டு அவர்களிலிருந்து ஜெயம் பெறத்தக்கதாய் தேவன் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு, வசனங்களை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற்றவளாய் மாற தேவாவி அனுமதி நடத்தும், பலப்படுத்தும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுமாய் ஜெபத்திருக்கிறார்.